நேற்று ஐபிஎல்லில் ரொம்பவே முக்கியமான மேட்ச்சு. மும்பை அண்ட் எஸ்ஆர்ஹெச் 2 பேரும் விளையாண்டாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 173 ரன் அடித்தாங்க. ஸோ எப்போவுமே அவங்க 280 அடிப்பாங்களா 300 அடிப்பாங்களான்னு பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ வர வர ஸ்கோர் கம்மியாகிட்டே இருக்குது. எல்லா டீமுக்குமே தான் கம்மியாகிட்டு இருக்குது. ஆனால் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் பேட்டிங் அவ்வளோவா சரியாக வரல. ஸோ மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாலும் அவங்க பவுலிங் செமையாக இருந்துச்சு. அன்சுல் கம்போஜ் அப்படின்னு ஒரு நியூ பவுலரை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அவரும் நல்லாவே போட்டார். பும்ரா ஸோ எல்லாமே நல்லா போட்டாங்க. அண்டு பும்ரா போட்டு கண்டெயின் பண்ணார். நல்ல பால்லாம் போட்டார். யாக்கர்ஸ் நிறைய ட்ரை பண்ணார். பவுன்சர்ஸ் ட்ரை பண்ணார். பட் விக்கெட் விழல. பட் ஓவராக செமையாக கண்டெயின் பண்ணார். அந்த ப்ரெஷர்னாலேயே அதர் எண்டில் விக்கெட் விழுந்துச்சு. அபிஷேக் சர்மா அவுட் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுல் கம்போஜ் அவர் வந்து டிராவஸ் ஹெட்டை ஒரு வாட்டி நோ பாலில் போல்டு எடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் வந்துச்சு, அதையும் விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பியூஷ் சாவ்லா வந்து தான் டிராவஸ் ஹெட்டை கழட்டினாங்க. ஸோ அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஷேக்கியாக தான் விளாண்டார் ஃபுல்லாகவே. ஸோ ஓவராலாக 173 தான் அடித்தாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தோம். ஏன்னா கேகேஆர் கூட 165 சேஸ் பண்ண முடியாமல் 147 ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை சேஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு 3 விக்கெட் டக்குனே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் அவங்க இன்னிங்ஸில் கடைசியாக ஒரு குயிக் ஃபயர் 35 அடித்தார். அதனால தான் 173 வந்துச்சு. இல்லைனா இந்த ஸ்கோர் கூட வந்திருக்காது. பட் சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் 3 விக்கெட்டுக்கு அப்புறம் பார்ட்னர்ஷிப் போட்டு சூரியகுமார் யாதவ் செஞ்சுரி போட்டு வேர்ல்ட் கப் வர நேரத்தில் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ மேட்சை ஈஸியாக 17 ஓவர்லேயே ஜெயிச்சிட்டாங்க. திலக் வர்மாவும் ரொம்ப நல்லாவே விளாண்டார். சன்ரைசர்ஸுக்கு இது ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. சிஎஸ்கே இந்த மேட்ச்சு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சதுனால சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியாவும் ரோஹித் சர்மாவும் கூட ஆன்ஃபீல்டில் கொஞ்சம் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வேர்ல்டு கப்புக்கும் நல்லது. ஸோ சென்னைக்காக மும்பை விளாண்டுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.